அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன் சர்வீஸ் ட்ரைனிங்க்கு ஆப்கா ட்ரைனிங் சென்டர் போயிருந்தோம். அப்போ பல ஸ்டேட்லேருந்து பிரிசன் ஆஃபீஸர் வந்திருந்தாங்க. ஆந்திர பிரதேசத்துலேருந்து வந்த ஒரு டிஐஜி ஜெயில் எஸ்கேப்பை பற்றி சொன்னார். ஜெயில் ஆஃபீஸர்களுக்கு ஜெயிலில் உள்ள கலவரம் வந்துடக்கூடாது, ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகிடக்கூடாது. அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். அப்படி ஆந்திரா மத்திய சிறையிலிருந்து ஒரு 6 நக்ஸலைட்டுகள் ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. 1970களில் நடந்தது. அவங்க எப்படி எஸ்கேப் ஆனாங்க, அதுக்கு என்ன மாதிரி வழிகளில் முயற்சி பண்ணாங்கன்றதை பற்றி சொல்கிறேன். அதாவது ஜெயிலுக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் உடந்தையாக இருந்தாங்கன்னா அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அவங்க பிளான் எப்படின்னா, மூங்கில் ஏணி தயார் பண்ணுறது, அது பிறகு அதை ஜெயிலுக்குள்ளே அனுப்பணும். முழு ஏணியை ஜெயிலுக்குள்ளே அனுப்ப முடியாது. ஜெயிலுக்குள்ளே ஏணி கடப்பாறை இதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி அனுப்புறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ ஜெயிலில் வேலை செய்யக்கூடிய ஜெயில் வார்டர்ஸை முயற்சி பண்ணுறாங்க. அவங்க யாரும் அதுக்கு சம்மதிக்கிறது மாதிரி தெரியல. அப்போ அவங்களுக்கு கிடைச்சவர் அங்கே ஜெயிலில் முடிவெட்டக்கூடிய பார்பர் தான். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். வார்டர்லேருந்து சூப்பரண்டு வரைக்கும் வாரம் போய் முடி வெட்டுறது, எல்லோரும் கூடயும் ரொம்ப சிநேகமாக இருப்பார். அவர் என்ன செய்வார், டெய்லி காலையில் முடி வெட்டுறதுக்கான சிசரு, கத்தி, அதுக்கான உபகரணங்களை ஒரு சின்ன பெட்டி, ட்ரங்கு பெட்டி மாதிரி ஒரு சின்ன பொட்டி எடுத்துகிட்டு போவார். அந்த பொட்டி திறந்து காமிச்சிட்டு போகணும் கேட்டில். அப்படி திறந்து காமிக்கும்போது அது மட்டும்தான் இருக்கும். அந்த பொட்டியை அந்த நக்ஸலைட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பொட்டியை வாங்கி அதுக்குள்ளே ஒரு ரகசிய அறை ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அதில் 1 அடி நீளமுள்ள ஒரு மூங்கில் வச்சு அனுப்பி ட்ரையல் பார்க்குறாங்க. அது கேட்டில் இருக்கிறவங்க கண்டுக்கறல. அவங்க பொட்டியை திறந்து திறந்து காமிக்கிறாரு. அவர் காமிச்சிட்டு உள்ளே போயிடுறாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு மூங்கிலாக உள்ளே அனுப்புகிறாங்க. 1 அடி நீளமுள்ள மூங்கில். அந்த நூல் ஏணிக்கு தயாரான நூலும் அதே உரையில் வச்சு அனுப்புகிறாங்க. இவங்க பிளான் எப்படின்னா, ஜெயிலுக்குள்ளே செல்லிருந்து எஸ்கேப் ஆகி அதை பெரிய காம்பவுண்ட் வாலில் ஏறி குதித்து வெளியில் போகிறது அவங்களுடைய பிளானு. அதுக்கான உரிய நாளை தயார் பண்ணுறாங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த ஊரில் ஒரு திருவிழா நடக்குது. சிறை பணியாளர்களுடைய கவனம் பூரா அந்த திருவிழாவிலே இருக்குது. அப்படி அவங்க பிளான் எப்படின்னா, நைட்டு 12 to 2 அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கைதிகளுக்கு என்ன மாதிரி டியூட்டி நேரம், எந்த நேரத்துக்கு யார் வருவாங்க அப்படின்றதெல்லாம் அத்துப்படி ஆகிரும். அன்னைக்கு தேதியில் அந்த 12 to 2 வரக்கூடியவர் யாருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் அவசரமாக வருவார். சைன் பண்ணிவிட்டு போய் கிச்சனில் டீ காஃபி சாப்பிட்டு அப்படியே வெளியே போயிடுவார். அது மாதிரி ஒரு 12 மணிக்கு வராரு, சைன் பண்ணிட்டு கிளம்பிட்டார். அப்போ 12 to 2 இன்னும் எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த தொகுதியில் பாராவுக்கு இருக்கக்கூடிய வார்டரும் அவரை சென்டாப் பண்ணுறதுக்காக அவர் கூட பேசிக்கிட்டு போயிட்டார். இது வழக்கமாக நடக்கிறது. அதை அவங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பார்பர் மூலமாகவே அவங்களுக்கு பூட்டை திறந்து போகிறதுக்கான கள்ளச்சாவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்த மூங்கில் ரெடி ஆயிடுச்சு. அந்த மூங்கிலை கனெக்ட் பண்ணக்கூடிய கயிறு ஏணியும் தயாராகிடுச்சு. சரியான நேரத்தில் செல்லை விட்டு வெளியில் வராங்க. 6 பேரும் ஒன்றா அசம்பிள் ஆகுறாங்க. அங்கங்கே மறைச்சி வச்சுருக்க இந்த மூங்கில்லாம் எடுத்து நூல் ஏணி தயார் பண்ணுறாங்க. சிறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆலமர நிழலில் ரவுண்டு வரவங்களுக்கு தெரியாத மாதிரி அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து இந்த நூல் ஏணியை வச்சு காம்பவுண்டு சோறு மேலே ஏறி அந்த பக்கம் குதிச்சாச்சு. குதித்த உடனே ஒருத்தர் வெளியில் ரெடியாக இருக்கார் இவங்களுக்கு மாற்று துணி கொடுக்கறதுக்கு. மாற்று துணியும் போட்டாச்சு. போட்டுட்டு அப்போ எல்லாம் வண்டி வாகனங்கள்லாம் அதிகம் இல்லாத நேரம். அப்போ இவங்க நடந்தே பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் போய், அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 2 மணிக்கு வரும் ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினில் ஏறி வெகு தூரம் போய் எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்றது அவங்க பிளான். நடந்தே போகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயும் போய் ஒரு ரகசியமாக ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறாங்க. இந்த ஜெயிலை விட்டு எஸ்கேப் ஆன உடனே ஜெயிலில் அலாரம் அடிக்குது. வெளியில் இருக்க காவல்துறைக்கு தகவல் போகுது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் அலர்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இம்மிடியேட்டாக என்ன செய்வோம்னா, ஜெயிலில் எஸ்கேப்புன்னு சொன்னால்
ஒரு 2-3 டீம் ரெடி ஆகும். ஒரு டீம் பஸ் ஸ்டாண்டு போகும், ஒரு டீம் ரயில்வே ஸ்டேஷன் போகும், இன்னொரு டீம் கடற்கரை பக்கத்தில் இருந்ததுன்னா போர்ட்டுக்கு போவாங்க. அப்படி இதில் ஒரு டீமு வந்து ஆயுத போலீஸோட ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. அப்படி ரயில்வே ஸ்டேஷன் போகக்கூடிய ஆஃபீஸரு தான் இவங்களை ஏற்கனவே பிடிச்சி கொண்டாந்து ஜெயிலில் போட்டவர். அவருக்கு ஒரே உறுத்தல், ஐயோ 2 மணிக்கு ட்ரெயின் வருமே, அதிலிருந்து அந்த ட்ரெயினை பிடிச்சாங்கன்னா எஸ்கேப் ஆகி ரொம்ப தூரம் போயிடுவாங்களே, அவங்கள பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு பதட்டத்தோடைய அவசரமாக போகிறாரு. அன்றைக்கி நேரத்துக்கு அந்த ட்ரெயின் வந்து 1 ஹவர் காலதாமதம் வருது. ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் சப்போர்ட்டில் ரொம்ப லாபகமாக ஆயுதப்பட போலீஸோட மிக கடுமையான போராட்டத்தில் அந்த எஸ்கேப் ஆகி போன 6 தீவிரவாதிகளையும் நக்சலைட் தீவிரவாதிகளும் அரெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அவங்க பிளான் பண்ணது மாதிரி 2 மணிக்கு ட்ரெயின் வந்துருந்துச்சுன்னா அங்கே போயிருக்கலாம். இந்த விஷயத்தில் அந்த நக்சலைட் தீவிரவாதிகள் என்ன தான் பிளான் பண்ணியிருந்தா கூட அந்த ட்ரெயின் காலதாமதமாக வந்ததை அவங்களால கணிக்க முடியலை. அந்த காலதாமதமாக வந்த ட்ரெயின் வந்து காவல்துறைக்கு சாதகமாகி போயிடுச்சு. காவல்துறையில் பொதுவாக சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான், ஒரு திருட வந்தவன் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான்னு. அதே மாதிரி இந்த மாதிரி எஸ்கேப்பில் போகும்போது அவங்கள பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணி நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் இந்த ட்ரெயின் காலதாமதமாக வந்தது காவல்துறைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிச்சு. நன்றி, வணக்கம்.